morning everyone. உங்களுடைய நேமை லா அடிக்ஸு, அதுக்கப்புறமா ரியல்மி, ஆப்பிள் இந்த மாதிரிலாம் இருக்க இங்கே அட்டண்டன்ஸ் பர்பஸ்க்காக தேவைப்படுது. ஸோ நீங்கள் உங்களோட ஆக்சுவல் நேம் என்னவோ அதை வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் மாற்றிக்கோங்க. லா அடிக்ஸு, ரியல்மி, ஐஃபோன் இதெல்லாம் தேவை. ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம எடுக்கிற கிளாஸ். ஈவன் தோ இட் இஸ் அ ஒன் சைட் ஒன் மேன் ஆர்மி மாதிரி நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் எனிவே நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் திருப்பி கேட்கும் போதோ இல்லை ஜஸ்ட் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மோர் சிம்பிள். நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், சரியா? இட் இஸ் நாட் நெசசரி டு பி a பிரைட் ஸ்டூடெண்ட் ஆர் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இதுவே. நம்ம சொல்லித்தரது யாருக்குன்னா புரியாதவங்களுக்கு புரியணும். நல்லா புரியுறவங்களுக்கு புரியும், இன்னும் அதிகமாக புரியும், அது ஓகே, அது அவங்களோட அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன், சரியா? ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது புரியல இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நேற்று கூட 2-3 பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் திருப்பி கால் பண்ணி பேசினேன். அவங்களோட டவுட்ஸு, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக கிளாஸ் டவுட்ஸு, அப்புறமா அவங்களோட பர்சனல் டவுட்ஸ், அதாவது ஃப்ரீ கன்சல்டேஷன் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன், சரியா? ஸோ என்னோடய கிளாஸை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த குரூப்பில் வந்து ஜூம் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உட்காந்தா கூட அவருக்கும் அது புரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்புகிறேன், சரியா? ஓகே, ஸோ we move on to today's session. Today we are going to discuss two sections, Section 56 and Section 57 of the Transfer of Property Act 1882. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது Chapter 3 of that Act. Chapter 3 deals with sale of immovable property. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் மொத்தம் 4 செக்ஷன்ஸ் இருக்கு. Section 54, 55, 56 and 57. Now we are going to discuss the last 2 sections under this chapter, சரியா? Section 56 பேர் ஆக்ட் வச்சுக்கிறவங்க திருப்பிக்கோங்க, பேர் ஆக்ட் இல்லாதவங்க புக் இருந்துச்சுனாலும் புக்கை திருப்பிக்கோங்க, இல்லை பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பேர் ஆக்டை அமேசான்லயோ இல்லை எதுலையாவது ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. Section 56 மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். ஸோ மார்ஷலிங்னா என்ன? காமனாக ஒரு இங்கிலீஷ் வேர்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்டை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இந்த மார்ஷல் அப்படிங்கிறத இங்கிலீஷ் படத்தில் அப்படி இல்லை, மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் தான் என்ன? அதை அணிவகுத்து கொள், இல்லை ஒரு ப்ராப்பரா ஒரு சீக்வன்ஸா ஃபர்ஸ்ட் இவங்க இல்லை அதுக்கு அடுத்து அவங்க அப்படிங்கிறது. ஸோ அரேஞ்சிங் த ட்ரூப் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லலாம். அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஷலிங்னா என்னதுன்னா அடுக்குதல் இல்லை அணிவகுத்தல் அப்படின்னு சொல்றது, சரியா? மார்ஷலிங்னா என்னது? அடுக்குதல் அல்லது அணிவகுத்தல். மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. ஸோ வாட் இஸ் திஸ் மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்? ஸோ சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் இந்த நேம்லேயே இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே டீலிங் ஒன்லி வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு, சரியா? சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கன்சர்ன் இஸ் வாட் வி ஆர் டிஸ்கஸிங். வி ஆர் நாட் discussing or concerned about the sale of movable property. That would be discussed elaborately under the Sale of Goods Act. Contract Actல நீங்க படிச்சீங்களான்னு இல்லையான்னு தெரியல. Sale of Goods Act அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு 1930. So that is what the act which covers the sale involving movable property. What are the terms, conditions, etc. எல்லாம் எந்த ஆக்ட் கீழே வரும்? Sale of Goods Act கீழே வரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸ், இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஒன்லி கன்சர்ன் அபவுட் சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, சரியா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னங்கிறதையும் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம செக்ஷனை படிக்கிறேன், பாருங்க எப்படி படிக்கணுங்கிறதையும் கவனிங்க. செக்ஷன் 56 மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். இஃப் த ஓனர் ஆஃப் 2 or more properties mortgages
them to one person and so இப்போ ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்கு and so அதுக்கு முன்னாடி I give a pause. So first இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். If the owner of two or more properties mortgage them to one person and so first condition to attract section 56 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there should be an existing immovable property. சரியா? There should be existing immovable property and that existing immovable property should be more than one. So இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது? If the owner of two or more properties in the sense immovable properties, சரியா? There are more than one immovable properties for which the owner is same. ஒரு நபருக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கு. ஸோ அதை அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? மார்கேஜ் பண்றாரு. இஃப் த ஓனர் ஆஃப் டூ ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் மார்கேஜஸ் தெம் டு ஒன் பர்சன். ஸோ ஒருத்தருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, அதுல ரெண்டையோ இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட சொத்துக்களையோ என்ன பண்றாருன்னா மார்கேஜ் பண்றாரு. மார்கேஜ் இன் த சென்ஸ் இஸ் அடகு வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சொத்தை அடகு வச்சு கடன் வாங்குறோம் இல்லையா? ஒரு லேண்டை மார்கேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ஹவுசிங் லோன் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த டைட்டில் டீடை கொண்டு போய் பேங்க்ல மார்கேஜ் பண்ணிட்டு டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த சாங்ஷனிங் இதுலேயே இருக்கும். வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் த பீரியட் ஃபார் ரிட்டர்னிங் த லோன் அமௌண்ட் எக்ஸெட்ரா அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லோனை சாங்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஒரிஜினல் டைட்டில் டீட்டெயிலாம் என்ன பண்ணிக்கிறாங்க? வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேரு மார்கேஜ் அப்படின்னு பேரு. ஸோ அவங்க எதை பேஸ் பண்ணி மார்கேஜ்னா என்னன்னா ஒரு செக்யூரிட்டியை வாங்கிக்கிட்டு ஒரு லோனை லெண்ட் பண்றதுக்கு பேர் தான் மார்கேஜ். நார்மலி if the security is an immovable property then it is called as mortgage. ஸோ இப்போ ஒரு பேங்க்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காகவோ நம்ம என்ன பண்றோம்? ஒரு லோன் அப்ரோச் வாங்குறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வச்சுக்கிட்டு லோனை லெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் மார்கேஜ். ஸோ இப்போ இந்த செக்ஷன்ல ஓனர் ஆஃப் டூ ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரராக இருக்கும் ஒருத்தர் ரெண்டோ இல்ல அதுக்கு மேற்பட்ட தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாரு? மார்கேஜ் பண்றாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் a person X is there, a person by name X is there. So he is having say for example 5 properties. So எனக்கு ஈஸியா இருக்கும். A, B, C, D and E. So he is having 5 properties. So out of these 5 properties he is mortgaging 3 properties A, B and C. சரியா? ஸோ இப்போ ஒருத்தருக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு? 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 5 ப்ராப்பர்ட்டியுமே ஒருத்தருக்கே இருக்கு. சரியா? அந்த ஒருத்தர் அந்த 5 ப்ராப்பர்ட்டியில 3 ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாரு? மார்கேஜ் பண்ணிருக்காரு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் says so. And then sells one or more of the properties to another person. ஸோ இப்போ அவருக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 5 ப்ராப்பர்ட்டியில 3 ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிருக்காரு? மார்கேஜ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா and then sells one or more of the properties to another person. ஸோ அவர் இப்போ என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த 5 ப்ராப்பர்ட்டியில ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாரு? சேல் பண்றாரு டு அனதர் பர்சன். அந்த அனதர் பர்சனுக்கு பேர் தான் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். சரியா? அந்த அனதர் பர்சனுக்கு பேர் தான் என்னது? சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். ஒருத்தருக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல 2 or more ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்றாரு. மார்கேஜ் பண்ணது ஒருத்தர் கிட்ட, ஆனா அதுல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றது யார்கிட்ட? இன்னொருத்தர் கிட்ட. ஸோ ஆப்வியஸா அட்லீஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் மார்கேஜ்ட், பட் ஒன்லி 1 ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் சோல்டு. ஆனா மார்கேஜி இஸ் அ டிஃபரெண்ட் பர்சன் அண்ட் திஸ் பர்ச்சேசர் இஸ் அ டிஃபரெண்ட் பர்சன். அதனாலதான் அவர் பேர் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. சரியா? and sells one or more of the properties to another person, the buyer is in the absence of contract to the contrary entitled to have the mortgage debt satisfied out of the property or properties not sold to him. Say for example, இப்போ ஒருத்தர் தன்னுடைய 5 ப்ராப்பர்ட்டியில A, B and C அப்படிங்கிற 3 ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிருக்காரு? மார்கேஜ் பண்ணிருக்காரு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணிருக்காரு? வித்திருக்காரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் A, B and C. இந்த சிங்கிற ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஒருத்தருக்கு வித்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது? அவரால் அந்த மார்கேஜ் லோன் அமௌண்ட்டை சரியா ரீபே பண்ண முடியல. ஸோ தட் லோன் ஹாஸ் பின்
டிக்ளேர்ட் as பேட் லோன், என்பிஏவா டிக்ளேர் பண்ணிருக்காங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட். அதெல்லாம் என்னங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வாரா கடன் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க, அவருடைய லோனை என்ன பண்ணிடுறாங்க, அவரை வந்து ரீபே பண்ண முடியலன்னு அறிவிச்சிடுறாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ரியலைஸ் தட் லோன் அமௌண்ட் பை ஹவு தே வுட் ரியலைஸ் ஒன்லி பை செல்லிங் திஸ் மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டி. நான் ஏற்கனவே இந்த பேங்கோட ப்ரொசீஜர் எல்லாம் டிஆர்டி ப்ரொசீடிங்ஸை பற்றி ஒரு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தே அப்டைன்ட் த they are going to sell the property. ஸோ அப்போ இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் என்ன பண்ணலாம், அதாவது எந்த ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியை வச்சு லோன் வாங்கியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கியிருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, the buyer is in the absence of a contract to the contrary entitled to have the mortgage debt satisfied out of the property or properties not sold to him. Simple. நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, 3 ப்ராப்பர்ட்டி அடகு வச்சு he has obtained some, say for example 5 crores of loan. ஸோ அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அவங்க அந்த 5 crores திருப்பி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் விடும்போது he can say first you realize the other 2 properties in your hand. எனக்கு வித்த ப்ராப்பர்ட்டியை தவிர்த்து மற்ற 2 ப்ராப்பர்ட்டியை மார்ஷல், you marshal those properties so that my right would be protected. ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டே போதுமானதா இருக்கு அந்த லோனுடைய ரீபேமெண்ட்டுக்கு அப்படின்னா இவரோட ரைட் என்ன ஆகிடும், ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். வாட் இஸ் த வேர்ட் யூஸ் பாருங்க, இந்த செக்ஷன்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, the buyer is entitled to have the mortgage debt satisfied out of the property or properties not sold to him. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்டைட்டில்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. they have not mentioned the word may or shall. அப்படிங்கிற போது it is not binding on the bank to realize the mortgage money from other properties. அவங்க நினைச்சா இவருக்கு வித்த ப்ராப்பர்ட்டியில இருந்து கூட என்ன பண்ணிருக்கலாம், ரியலைஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் the law says, the provision says he is entitled. அப்போ this section 56 is a right of a subsequent purchaser. He can demand it as a right. இப்போ நீங்க பேங்க்ல இருந்து ஆக்ஷன் பண்ணி போறீங்க, அவர்கிட்ட கொடுத்த கடனை ரியலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு வித்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி ஏற்கனவே 2 ப்ராப்பர்ட்டி இந்த லோன் அமௌண்ட்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஆக்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரியலைஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படிங்கிறத he can demand it as a right because he is entitled under section 56. ஸோ இதுக்கு பேர் தான் மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். அப்போ அவர் என்ன பண்ணலாம், பேங்க்குக்கு, அதாவது யாரு அந்த இதை ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், he can demand stating that first you go and make good of those properties which is not sold to me. எனக்கு விற்காத மற்ற சொத்துக்களின் மூலம் நீங்கள் அந்த கடனை மீட்பதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பட் ஆனா அதுவும் வித்ததுக்கு அப்புறமும் இன்னமும் கடன் இருக்கு அப்படின்னா then obviously he has no chance, he has to face the consequences. அவரு ப்ராப்பர்ட்டியும் ஆப்வியஸா என்ன பண்ணிருப்பாங்க, ஆக்ஷன்ல விடுறது எக்ஸெட்ரா நடக்கதான் செய்யும். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட், நான் சொன்ன அந்த ஒருத்தருக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு, 3 ப்ராப்பர்ட்டி ஏ பி அண்ட் சியை மார்ட்கேஜ் பண்ணிருக்காரு, சப்சிக்வெண்டா அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி சியை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிருக்காரு, அவரால் அந்த மார்ட்கேஜ் அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியலன்னா தட் சி கேன் இஸ் என்டைட்டில்ட் டு அனௌன்ஸ் தட் let the other 2 properties can be marshaled first அப்படின்னு சொல்றது பேர் தான் marshalling by subsequent purchaser. So the remaining provisions படிக்கிறேன். So far as the same will extend but not so as to prejudice. So exceptions கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்க மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்னா என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நேரம் பார்த்தது டெஃபினிஷன் செக்ஷன் ஆஃப் மார்ஷலிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர். என்னென்ன இருக்கணும் கிரைட்டீரியா, 2 or more properties இருக்கணும், அண்ட் ஃபார் த 2 or more properties there should be a common owner. அதாவது ஒருத்தருக்கு 2க்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கணும். அந்த 2க்கு மேற்பட்ட சொத்துக்களை அவர் என்ன பண்ணிருக்கணும், மார்ட்கேஜ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த மார்ட்கேஜ் பண்ண சொத்துக்கள்ல ஒன்னையோ இல்ல 1க்கு மேற்பட்டதையோ அவரு இன்னொருத்தருக்கு அனதர் பர்சன் இஸ் a subsequent purchaser. ஏன்னா ப்ரையாரா மார்ட்கேஜின்னு வராங்க, அப்புறம் அதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தருக்கு அவரு என்ன பண்ணிடுறாரு, வித்துறாரு. தென் the subsequent purchaser is entitled to என்னது, entitled for
entitled to have the mortgage debt யூஸ் பண்ணிக்கிற வேர்டை பாருங்க entitled to have the mortgage debt satisfied out of the property not sold to him. ஸோ அப்போ என்ன சொல்றாரு மார்கேஜ் டெப்டை ரியலைஸ் பண்றது போது எனக்கு வித்த ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு முதல்ல மற்ற மார்கேஜ் ப்ராப்பர்ட்டியில நீங்க ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க மார்கேஜ் டெப்ட்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 56. ஸோ அதுக்கு as usual exceptions have been provided under the section. So what are the exceptions? But not so as to prejudice the rights of mortgagee or persons claiming under him. So first point என்ன சொல்லிட்டாங்க such right should not prejudice such right of marshalling by subsequent purchaser should not prejudice the rights of mortgagee ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ prejudice the rights of mortgagee என்ன அர்த்தம் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ல 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அந்த 2 ப்ராப்பர்ட்டி போதுமானதா இல்ல 5 கோடியை ரியலைஸ் பண்றதுக்கு 3வது ப்ராப்பர்ட்டியும் எடுத்து ஆக்ஷன்ல போட்டாதான் அந்த மார்கேஜ் டெப்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் should give way to the mortgage டெப்டை கலெக்ட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணணும் வழி விட்டு தான் ஆகணும். சரியா அதுதான் பாயிண்ட் நம்பர் 1 தட் இஸ் எக்ஸெப்ஷன் நம்பர் 1. Not so as to prejudice the rights of mortgagee or persons claiming under him. So mortgagee அவரோட பொசிஷன்ல இருக்கிற வேற யாராவது ஒருத்தர் or any other person who has for consideration acquired an interest in any of the properties. So subsequently போனஃபைட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ரொவிசோஸ். ஸோ ப்ரொவிசோஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க it should prevent the mortgagee or any person claiming under him or of any other person who has for consideration acquired an interest in the properties. ஸோ அப்போ அவங்க ஒரு பணம் கொடுத்து அதுல ஒரு உரிமையை பெற்றிருக்காங்கன்னா அவங்களுடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆப்வியஸா சிம்பிள் லாஜிக் லா இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். யோசிச்சு பாருங்களேன் ஒரு மார்கேஜ் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்குறாருன்னா ஆப்வியஸா அவருக்கு என்ன தெரியும் இதுல இந்த மாதிரி ஒரு என்கம்பரன்ஸ் இருக்கு என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு உட்பட்டு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட அவருக்கு ஈக்விட்டியில ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அந்த ப்ரொடெக்ஷன் தான் செக்ஷன் 56. ஸோ அது என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க if in case the mortgage debt can be satisfied by with regard to other mortgage properties let it shall be done to the other properties before coming to his property which he has purchased. So this is what section 56 marshalling by subsequent purchaser. So என்னென்ன இருக்கணும் there should be 2 or more immovable properties and 1 owner should be there for all those 2 or more immovable properties and those 2 or more immovable properties should be mortgaged and subsequently out of that 1 or more property should be sold to some other purchaser or the subsequent purchaser. அப்படி ஒரு situation arise ஆகுது அப்படின்னா that subsequent purchaser is entitled to say what to say that the mortgage debt to be satisfied with the property not sold to me. மற்ற சொத்துக்களை வைத்து இந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்யுங்கள். யூ ப்ளீஸ் டூ தட் இன் திஸ் வே அப்படிங்கறத அவர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். சப்ஜெக்ட் டு த எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு த எக்ஸெப்ஷன் 3 exceptions that is the mortgagee for consideration or any person claiming under him for consideration or any other person who has obtained interest for consideration. இவங்களோட ரைட்ஸ் எல்லாம் என்ன ஆகக்கூடாது ப்ரிஜுடைஸ் ஆகக்கூடாது பாதிக்காத வகையில் இந்த மார்ஷலிங்க பண்ணலாம். பாதிப்பு உண்டாகும் வேற வழி இல்லை அப்படி அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியாது மார்ஷலிங் even though it is a right entitled for the subsequent purchaser it cannot be enforced to the prejudice of the mortgagee or some other person. அவர்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஒரு ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இவருக்கும் தன்னுடைய பர்ச்சேஸ்டு ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றவருடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னா இந்த செக்ஷனை அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 56 says. Then we'll move on to last section under this chapter that is sale of immovable property. Section 57 provision by court for encumbrances and sale freed therefrom. Provision by court for encumbrances and sale freed therefrom. சரியா சில பேர் இப்போதான் வெயிட்டிங் ரூம் போய் வரீங்க
ஸோ யூ பி பங்க்சுவல், ட்ரை டு பி பங்க்சுவல். சரியா? நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் டூ எனிதிங் ஃபார் அட்டெண்டன்ஸ் சேக். உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் தேவை அப்படின்னா நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் அட்டெண்டன்ஸ். ஐ எம் நாட் தட் பேட். பட் வாட் எவர் யூ ஆர் டூயிங் இட் ஒன்லி ஃபார் யுவர் சேக். பிடிச்சிருந்தா இந்த விஷயத்துக்கு செய்யுங்க, பிடிச்சிருந்தா இந்த செஷனை அட்டன் பண்ணுங்க. பிடிக்கல கம்பல்ஷன்னாலேயோ இல்லை அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவோ நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை, செஷனை அட்டன் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. ஐ எம் நாட் அ பேட் மாஸ்டர். சரியா? சரி, ஓகே. நவ் வில் டிஸ்கஸ் செக்ஷன் 57. செக்ஷன் 57 என்ன சொல்லுது? ப்ரொவிஷன் பை கோர்ட் ஃபார் என்கம்பரன்சஸ் அண்ட் சேல் ஃப்ரீட் தேர்ஃப்ரம். சே ஃபார் எக்ஸாம்பிள், சார் என்ன சார் சொல்றீங்க? ப்ரொவிஷன் பை கோர்ட் ஃபார் என்கம்பரன்சஸ் அண்ட் சேல் ஃப்ரீட் தேர்ஃப்ரம். கோர்ட்டு என்கம்பரன்ஸை ஃப்ரீ பண்ணிட்டு சேலை என்ஷூர் பண்ணுமா? எப்படி சார் சொல்றீங்க? இதுதான் இந்த செக்ஷனுடைய ஹெட்டிங். தட் இஸ் கோர்ட் இஸ் ஃப்ரீயிங் த என்கம்பரன்ஸ் அண்ட் என்ஹான்சிங் த சேல். ஒரு சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கு. என்கம்பரன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு வில்லங்கம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பியூட் ஆஸ் ரிகார்ட் டு மணி. ஒரு ப்ராப்பர்ட்டியை, இமூவல் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னு இன்வால்வ். ஸோ அந்த மணி கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல எனக்கு அந்த பணம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கவும் செய்யணும். அப்போ கோர்ட் என்ன பண்ணலாம்னா, லெட் திஸ் ப்ராப்பர்ட்டி பி சோல்ட் அண்ட் the amount which is in dispute shall be deposited in the court அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் court freeing the property from encumbrances and selling it therefrom or selling it therefrom. புரியுதா? ஒரு ப்ராப்பர்ட்டியில என்கம்பரன்ஸ் இருக்கு. ஸோ என்கம்பரன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? ஆப்வியஸா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. பட் இருந்தும் கூட கோர்ட் என்ன பண்ணுது? இங்க வில்லுங்க, பட் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பியூட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கோர்ட்ல செட்டில் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சேல் கன்சிடரேஷனை யூ கேன் ப்ரொசீட் இன் யுவர் ஓன் வே. ஒரு அவசரமா அந்த சொத்து ஒரு திருமணத்திற்கு தேவைப்படலாம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம். பட் ஆனால் அந்த சொத்துல என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு கிளைம் ஃபார் பார்ட்டிஷன் ஆர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மைட் ஹவ் பீன் தேர். ஸோ அதை என்ன பண்ணலாம்? கோர்ட்டு அவங்களோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வாட் ஷேர் தே ஹவ் பீன் என்டைட்டில், அந்த ஷேரோடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கன்னு கூட கோர்ட் சொல்லலாம். இப்போ காமனா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும் நேரத்துக்கு, ஆனா வந்துச்சா இல்லையான்னு தெரியல. என்ன அப்படின்னா, நான் திருப்பி சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆர் டெல்ட் ஒன்லி வித் ரிகார்ட் டு டிரான்ஸ்ஃபர் கன்சர்னிங் இன்டர் வைவோஸ் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்ஃபர் கன்சர்னிங் இன்டர் வைவோஸ், தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ லிவிங் பர்சன்ஸ். சார் அப்போ கோர்ட் என்ன லிவிங் பர்சனா? அப்போ கோர்ட் சேல எப்படி சார் இந்த ஆக்ட் கீழே நம்ம படிக்கிறோம் செக்ஷன் 57ல? இது ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கணும். வரலனாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, even though most part of this act is dealing only with regard to transfer inter vivos, some few exception provisions are there which is also discussing with regard to non inter vivos transfer. அதுல ஒண்ணுதான் செக்ஷன் 57. rarely out of almost this 137 sections இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு சில sections are not involving transfer by inter vivos. சரியா? majority of these sections are discussing with regard to inter vivos transfer. இரண்டு உயிருள்ள நபர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனையை பற்றி மட்டும்தான் இந்த சட்டத்துல நாம படிக்கிறோம். we are reading in this act, but there are few provisions, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில எக்ஸெப்ஷன்ஸ் ஆக, அதுல ஒரு எக்ஸெப்ஷன் தான் செக்ஷன் 57. பிகாஸ் ஆப்வியஸ்லி கோர்ட் we cannot consider it as an inter vivos. புரியுதா உங்களுக்கு? கோர்ட் என்ன கிடையாது? இன்டர் வைவோஸ் கிடையாது. இப்போ யாராவது ஒரு ப்ராப்பர்ட்டியை கோர்ட் ஆக்ஷன் மூலியமா வாங்கியிருக்காங்கன்னா, யூ வில் நாட் கெட் அ பேரண்ட் டீட், தே வில் இஷ்யூ ஒன்லி a சேல் சர்டிபிகேட். ஒரு ப்ராப்பர்ட்டியை கோர்ட் ஆக்ஷன்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சில பேர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியலன்னு சொன்னதும் கோர்ட் என்ன பண்ணும்? ஏலத்துல, பொது ஏலத்துல கலந்துக்கலாம். அதிகமான ஏலம் போடுறவங்களுக்கு, ஒன் who is bidding high for that property in which it is auction, they would be given that amount. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல் சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க. தட் இஸ் அக்னாலேஜிங் த ஆக்ஷன். அவ்வளவுதானே தவிர they will not say stating that ஒரு ரெகுலர் சேல் டீட்ல இருக்கிற மாதிரி இந்த சொத்தை இன்னாரின் மகனாகிய நான் இந்த மாதிரி இன்னாருக்கு விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்காது? எலாபரேட் ப்ரொவிஷன் இருக்காது. சரியா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை கோர்ட் ஆர்டர் மூலியமா கூட
ஒரு சேல் சர்டிஃபிகேட் மூலியமா கூட கோர்ட் வந்து என்ன பண்ணிருப்போம், ஆர்டர் பண்ணிருப்போம் ஆக்ஷன்ல விடுறதுக்கு. ஸோ at the end of the auction, the court will advise its registry to issue sale certificate on behalf of the successful bidder on paying the entire auction amount within the stipulated time. சரியா? ஸோ அது ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ செக்ஷன் 57, provision by court for encumbrances and sale freed therefrom, where immovable property subject to any encumbrances, whether immediately payable or not, is sold by the court or in execution of a decree or out of court, the court may, if it thinks fit, on the application of any party to the sale, direct or allow payment into court. So இந்த provisionல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த provision cannot be invoked suo motu by court. ஸோ கோர்ட் தானாக முன் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த செக்ஷனை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் சேஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் எனி பார்ட்டி. ஸோ சில ப்ரொவிஷன்ஸ்ல கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. சுவோ மோட்டோனா பை இட் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இந்த மாதிரி கோர்ட்டு ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றதுக்கோ ஒரு இந்த என்கம்பரன்ஸை நீக்கிக்கிட்டு சேலை ஆர்டர் பண்றதுக்கோ கோர்ட்டுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கோர்ட் மே சே subject to this encumbrance and subject to depositing the amount involving in the encumbrance, you can proceed with the sale. And after the outcome of this suit or outcome of this case, the amount deposited may be dispersed accordingly. இது யாருக்கு போய் சேருங்கிறத இந்த அவுட்கம் ஆஃப் த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நாம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டை சேலை ப்ரொசீட் பண்ணிட்டு அதுல ஒரு குவாண்டம் எடுத்து டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டுக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். பட் இட் கேன் டன் சோ ஒன்லி பை த அப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் கன்சர்ன் அண்ட் இட் cannot be done by suo motu. அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 57A1, in case of annual or monthly sum charged on the property or of a capital sum charged on a deductible interest in the property of such amount as when invested in securities of the central government, the court considers will be sufficient by means of interest thereof to keep down otherwise provide for that charge. So simple. இதுல இப்ப இங்க டீடைலா சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயம் கூட என்ன சொல்றாங்கன்னா, the court after feeling that encumbrance is this much, அதோட குவாண்டம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா it can free that encumbrance and proceed to sale. அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிருக்கிறோங்கிற விஷயத்த சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் மூலியமா தெரிவிக்கலாம். தெரிவிச்சு சப்சிக்வெண்டா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல லாஸ்ட் போர்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, in this section court means high court in the exercise of its original or extraordinary original civil jurisdiction. So entirely this provision, இதெல்லாம் நீங்க ஆப்வியஸா இதெல்லாம் எதை அடிப்படையில் வச்சுக்கோன்னா சேல் வித் ரிகார்ட் டு சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விச் கோர்ட் இஸ் என்டைட்டில் டு ஆர்டர் சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சிவில் கோர்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கோர்ட் மீன்ஸ் ஹை கோர்ட் இன் எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் த ப்ராப்பர்ட்டி இஸ் சிச்சுவேட்டட் வித்தின் jurisdiction of Chennai High Court, for example Mylapore, or for example Tenabet, etc. etc. அப்ப அந்த மாதிரி சென்னை ஹைகோர்ட்டுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்ல ஒரிஜினல் சைடு அப்ளிகேஷன்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி இதுல ஒரு என்கம்பரன்ஸ் இருக்கு, அதுல கோர்ட் ஷுட் ஆர்டர் ஆர் அலோ டு ப்ரொசீட் வித் த சேல் சப்சிக்வெண்ட் டு டெபாசிட் ஆஃப் திஸ் மச் அமௌண்ட். இதுல எங்களுக்கு இவ்வளவு டிஸ்பியூட் இருக்கு, அது டெபாசிட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத கன்சர்ன் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு என்ன பண்ணலாம், பர்மிஷன் கேட்கலாம். ஆர் த கோர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வித்தின் த லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் whose jurisdiction the property of any part thereof is situated. சிம்பிள் என்னன்னா, சென்னையை தவிர மற்ற இடங்கள்ல இப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்கு, தட் இஸ் a property having encumbrance should be freed from encumbrance and sale should be advanced அப்படின்னா மற்ற மாவட்டங்கள்ல அந்த மாவட்ட நீதிமன்றம் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இன் சென்னை, சின்ஸ் தெர் இஸ் நோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், உங்களுடைய பிராக்டிக்கல் நாலேஜ்க்காக சொல்றேன், சென்னையில என்ன கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லி தனியா ஒரு செட்டப் கிடையாது. சரியா? சென்னையில
தனியா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிற செட்டப் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா சென்னையில பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கம் செஷன்ஸ் கோர்ட்னு ஒரு கோர்ட் இருக்கு. பட் இருந்தாலும் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெகுலர் இப்ப மற்ற இடங்கள்ல சென்னையை தவிர இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, ஒரு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸ்க்ளூசிவ்லி தர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஆனா இங்க என்ன கிடையாது, அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி சென்னையில ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட கேடர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேடர்ல இருக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் அண்ட் கரப்ஷன் ஆக்ட் கேசஸ் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தனித்தனியா அந்த சப்ஜெக்ட் மேட்டரை வச்சுதான் கோர்ட்ஸ் இங்க சென்னையில இருக்கே தவிர எக்ஸ்க்ளூசிவ்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிற கோர்ட் இல்லை. ஸோ அதனால தான் இங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆர் டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு 4 வகையான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், another one is appellate jurisdiction, another one is special jurisdiction, another one is revisional jurisdiction சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் ப்ரொபேட், இன்சால்வன்சி, அதுக்கப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா கேஸ் ஃபைல் பண்றோம் இல்லையா. சென்னையில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டைரக்டா இல்லாதனால ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றதா தான் சிவில் சைட்ல ஒரிஜினல் சைட்ல ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு பேரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட்னு பேரு. அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து அப்பீல் வருது, அது சிவில் கேஸா இருக்கட்டும் இல்ல கிரிமினல் கேஸா இருக்கட்டும், ஒரு செஷன்ஸ் கோர்ட் மேல இருந்து அப்பீல் வருது அப்படின்னா அதுக்கு பேரு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் பேரு. அது தவிர ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறமா ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்கு. ரெஃபரன்ஸ் அப்படின்னா சின்ஸ் ஹைகோர்ட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட், ஏதோ ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லாவை இன்டர்பிரட் பண்றதுல தனக்கு கீழே இருக்கிற கோர்ட்டுங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைகோர்ட்ல ஒரே சப்ஜெக்ட் மேட்டர்ல 2 வெர்டிக்ட் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஹைகோர்ட்ல ஒரே சப்ஜெக்ட் மேட்டர்ல 2 ஜட்மெண்ட் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த லோவர் கோர்ட்ல அதே மாதிரி ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். எந்த ஜட்மெண்ட் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நான் எடுத்துக்கணும்? ஆப்வியஸா ஹி இஸ் பவுண்ட் பை த ஜட்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். பட் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டரே வந்து என்னது ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அதுல இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும்போது ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு தே வுட் ரெஃபர் பெண்டிங் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் டிசைட் பண்றதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆஃப்டர் தட் அகைன் would be refer back to the concerned district court and subsequently entire process would be going on. ஸோ அதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ அந்த மாதிரி ரெஃபரல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அதே மாதிரி ரிவிஷனரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னேன். அதுலதான் இந்த ரிட்டு, ரிட் அப்பீல், அதெல்லாம் ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஹேபியஸ் கார்பஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 5 kinds of writ. ஏன் அது ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா only the constitutionally high court and supreme court are entitled to issue writ அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்க கான்ஸ்டியூஷன்ல. ஸோ அதுக்கு பேரு ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பேரு. ஹைகோர்ட்டுக்கு யாராவது பிராக்டிஸ் போறவங்க இருந்து போனீங்கன்னா அந்த ரிட்டு ஃபைல் பண்ணும்போது டாக்கெட்ல மேல எழுதிருப்பாங்க WP நம்பர் so and so அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல filed under article 226 of constitution of India under special original jurisdiction because it is special or exclusive only to the high court concerned. அப்போ வேற எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கூட அந்த அதிகாரம் கிடையாது. எந்த அதிகாரம் கிடையாது, ஒரு ரிட்டை இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. அப்போ ரிட் பெட்டிஷன் எங்க ஃபைல் பண்றோம்? ஹைகோர்ட்ல பண்றோம். அது எதுல அப்படின்னா பை வர்ச்சி ஆஃப் ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் கூட சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு with regard to sale of immovable property where there is some encumbrance and such encumbrance should be free and sale to be proceeded அப்படின்னா அது எந்தெந்த கோர்ட்லாம் பண்ண முடியும்னா, சென்னையாக இருந்தால் ஹைகோர்ட்ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி சென்னை இல்லாத இடங்களாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கோர்ட்டுடைய அலோவன்ஸ்க்கு அப்புறமா பண்ணிக்கலாம். இந்த என்கம்பரன்ஸை சப்ஜெக்ட் டு டெபாசிட் ஆஃப் திஸ் திங் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் discharge of encumbrance on sale. சரியா? So that's all with regard to chapter 3 of transfer of property act. So அடுத்த செஷன்ல chapter 4 mortgages அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இப்போ இனிமேல் நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு செஷன் ஆகுது அட்டன் பண்ணாத செஷனை அன்னன்னைக்கு அக்குமுலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 50 செக்ஷன்ஸ் ஆகின் ஓவர். அதுல நாம அட்டன் பண்ணது சில செக்ஷன்ஸ் கம்மியா இருக்கலாம். ஸோ அதை கன்சர்ன் ரெக்கார்டிங்கை வியூ பண்ணுங்க, அதை பார்த்துட்டு உங்க புக்லையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்படி ஏதாவது புரியல இல்லை ஒன்னோட ஒன்று என்ன சொல்றது
ஒன்னோட ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு explain you and clarify your doubt. சரியா? So that's all for today's session. We'll meet in next session. Thank you.